தர்பூசணி விலை குறைவால் விவசாயிகளுக்கு இழப்பீடு கிடைக்குமா? வழங்க விவசாயிகள் கோரிக்கை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தர்பூசணியில் ஊசி மூலம் ரசாயனம் ஏற்படுவதாக பரவிய வதந்தியால் விலை குறைந்துள்ளது, விற்பனையும் சரிந்துள்ளது. பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் எதிர்பார்த்துள்ளனர். தர்பூசணி பழங்கள் கோடை காலத்தில் அற்புதம் என்று வர்ணிக்கப்படும் அளவிற்கு சிறப்பு வாய்ந்த தர்பூசணியின் நிலை இன்று பரிதாபமாக உள்ளது. தர்பூசணியின் நிறம் மற்றும் சுவைக்க ஊசி மூலம் ரசாயனம் கலக்கப்படுவதாக ஒரு வதந்தி பரவியது. இது கோடை சீசனை கருத்தில் கொண்டு தர்பூசணி சாகுபடி செய்த விவசாயிகளின் ஒரு டன் 14,000 வரை விற்பனையான இந்த நிலையில் தர்பூசணி தற்பொழுது 4,000க்கும் குறைவாக விற்பனை செய்யப்படும் நிலை உருவாகியுள்ளது. அத்துடன் தர்பூசணி சாப்பிடுவதற்கும் பொதுமக்கள் தயங்குவதால் விற்பனை மந்தமாகி விளைநிலங்களில் தேங்கும் நிலை உருவாகியுள்ளது. எனவே பாதிக்கப்பட்ட தர்பூசணி விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து அவர்கள் கூறியதாவது: கோடை காலத்தில் தர்பூசணி, முள்ளம்பழம், வெள்ளரிக்காய், நுங்கு போன்ற குளிர்ச்சி தரும் பொருட்களை பொதுமக்கள் தேடி தேடி சாப்பிடுவார்கள். அதற்கேற்ற வகையில் இந்த வகையான விளைபொருட்கள் வரத்தும் கோடை காலத்தில் அதிக அளவில் இருக்கும். ஆனாலும் தேவை அதிகரிப்பால் நல்ல விலை கிடைக்கும் என்பதால் தர்பூசணி சாகுபடியில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வந்தனர். இந்த நட்பாண்டில் வழக்கத்தை விட முன்னதாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்துடன் தர்பூசணி வரத்தும் அதிகரித்தது. இதனால் பட்டியலில் அடைக்கப்பட்ட குளிர்பானங்கள் விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே தர்பூசணியில் ஊசி மூலம் ரசாயனம் கலக்கப்படுவதாக சாத்தியமற்ற ஒரு வதந்தி பரப்பப்பட்டது. இந்த திட்டமிட்டு நடத்தப்பட்டது அல்லது தவறான புரிதல் அல்ல, தற்செயலாக நடைபெற்றதா என்பது தெரியவில்லை. ஆனால் இந்த வதந்தி வலைதளங்களின் மூலம் ராக்கெட் வேகத்தில் பரவியதால் தர்பூசணி விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் தர்பூசணி சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி மாறி உள்ளது. எனவே தர்பூசணியின் நன்மைகள் குறித்தும் ரசாயனங்கள் கலக்கப்படுவதில்லை என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் ஆதார விலை நிர்ணயம் செய்து தர்பூசணியை அரசே கொள்முதல் செய்ய வேண்டும். அவற்றை கூட்டுறவு அங்கன்வாடிகளில், ரேஷன் கடைகளின் மூலமாக விற்பனை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் நட்பாண்டு பருவத்தில் தர்பூசணி சாகுபடி செய்துள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று இவ்வாறு அவர்கள் கூறுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் கிருபாகரன்.